ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனம். 1977 ஜனவரி 3 அன்று ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னியக் மற்றும் ரொனால்ட் வெயின் ஆகியோர் ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை அதிகாரப்பூர்வமாக நிறுவினர். இது நவீன கணினி தொழில்நுட்பத்திலும் தொழில்முறை உலகிலும் மிக முக்கியமான நிறுவனமாகும். அதற்கு முன் ஸ்டீவ் வாஸ்னியக் தனது வீட்டில் ஆப்பிள் 1 என்ற மின்கணினியை வடிவமைத்தார். ஸ்டீவ் ஜாப்ஸ் அதன் விற்பனை மற்றும் வணிக முன்முயற்சிகளை முன்னெடுத்து வந்தார். இந்த குழுவின் முயற்சிகள் உலகளாவிய கணினி தொழில்துறையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. ஆப்பிள் நிறுவப்பட்ட பிறகு ஆப்பிள் II கணினி 1977ஆம் ஆண்டு சந்தையில் அறிமுகமாகி பொதுமக்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மிகவும் பிரபலமானது. இது பிரபலமான தனிப்பட்ட கணினி, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர் ஆகும். நிறுவனத்தின் நோக்கம் பயனர் நட்புடன் கணினிகளை உருவாக்கி உலகளாவிய கணினி பயன்பாட்டை எளிதாக்குவதாக இருந்தது. ஆப்பிளின் கண்டுபிடிப்புகள் மற்றும் வடிவமைப்புகள் பிற நிறுவனங்களுக்கு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான பாதையை திறந்தன. ஆப்பிள் நிறுவனம் ஆரம்ப கட்டத்தில் ஸ்டாக் மற்றும் மூலதன சேமிப்பை கொண்டு வளர்ந்து பின்னர் உலகின் முன்னணி பெரிய கணினி மற்றும் டெக்னாலஜி நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது. இவ்வாறு 1977 ஜனவரி 3 அன்று ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தின் நிறுவல் நவீன கணினி தொழில்நுட்பத்தின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது.